ஒடிசா காவல்துறை செய்தி பரிமாற்றத்திற்கு புறாக்களை வளர்க்கும் உலகின் ஒரே படை. இதை பார்த்து நேருவும் வியந்தார். இது 1946. அப்போது பிரிட்டிஷ் ராணுவம் ஒடிசாவிற்கு 200 ஹோமர் புறாக்களை கொடுத்தது. இவை கேரியர் புறாக்கள். வெகு தூரம் பறந்து வழியை நினைவில் கொள்ளும் திறன் கொண்டவை. மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் 500 கிலோமீட்டர் தூரம் சென்று திரும்பும். ஒடிசா காவல்துறை ஹோமர் புறாக்களுக்கு பயிற்சி அளித்தது. அப்போது அவற்றின் எண்ணிக்கை சுமார் 1500. ஒருமுறை நேருஜி சம்பல்பூரில் இருந்தபோது 265 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கட்டா காவல்துறைக்கு பொதுக்கூட்ட ஏற்பாடுகள் குறித்து செய்தி அனுப்ப வேண்டியிருந்தது. பின்னர் சம்பல்பூர் காவல்துறை ஆனியன் ஸ்கின் பேப்பர் என்றும் அழைக்கப்படும் மெல்லிய காகிதத்தில் எழுதி அதை ஒரு உலோக குமிழில் சுருட்டி ஹோமர் புறாவின் காலில் கட்டியது. புறா 6 மணிக்கு பறந்து 11:20க்குள் கட்டக்கை அடைந்தது. புறாவின் அசாத்தியமான திறமையை கண்டு நேரு மிகவும் வியந்து போனார். ஹோமர் புறாக்கள் 1992ஆம் ஆண்டு ஒடிசாவில் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் 1999ஆம் ஆண்டு வீசிய சூப்பர் புயலின் போதும் முக்கியமான செய்திகளை அனுப்பி ஒடிசா மாநில போலீசாருக்கு பெரிதும் உதவின. அப்போது அனைத்து விதமான தகவல் தொடர்புகளும் முழுமையாக செயலிழந்தன. இந்த புறாக்கள் மூலமாக ஒடிசா காவல்துறை அவசர நிவாரண செய்திகளை வெற்றிகரமாக அனுப்பியது. இறுதியாக 2008ஆம் ஆண்டில் இந்த புறா செய்தி சேவை முழுமையாக நிறுத்தப்பட்டது. ஆனால் பயிற்சி புறாக்கள் இருக்கின்றன. புதியது கற்றுக்கொண்டால் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொண்டு தொடர்ந்து பின்தொடரவும்.